Very warm welcome to one and all present here. So இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம், இனிய அன்பு வணக்கங்கள் மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் ஸ்ரீ லெதர்ஸ். இந்த கோலம் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ஸ் கோவிட்லேருந்து நடத்திட்டு வரோம். சின்ஸ் கோவிட் 2020 நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்துட்டு கண்டினியூஸாக கான்ஸ்டண்ட்டாக அவங்களோட சப்போர்ட் அண்ட் அவங்களுடைய கோலம் வந்து நம்மளுக்கு அமைச்சிட்டே இருப்பாங்க. எப்பயுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க, இந்த டைம் என்ன பண்ண போகிறீங்க, இந்த டைம் என்ன புதுசாக இருக்க போகுது, என்ன புதுசாக வந்து கான்செப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய சப்போர்ட் அண்ட் நிறைய லவ் ஃப்ரம் ஆல் த கஸ்டமர்ஸ் ஆஃப் ஸ்ரீ லெதர்ஸ். ஸோ கீப் ஆன், நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் அண்ட் உங்களுடைய விஷஸ் எங்களுக்கு எப்பயுமே தேவை. 2000 என்ட்ரீஸில் 50 has been shortlisted. So to briefly I need to tell you 50 has been shortlisted and wonderful judges have judged the கோலம். எல்லா கோலமுமே நம்ம வந்து சூப்பராக ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க நம்மளோட judges. So I believe that all of you, the participants who had been here, has been put on your effort. ரொம்ப ரொம்ப thank. Welcome ma'am. Please all of you give her a big. And our Sri Leather partners, Mr. Friend of Sri Leathers, Ms. Upasana. Ma'am, welcome you for this wonderful event. Nagarajan ma'am, please to come to the dais. Is considered as a cultural practice that has been passed down through generations, connecting people to their heritage. It is a sign of இன்னைக்கு யார் வீட்டில் என்ன கோலம் போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ரொம்ப ஆர்வமாக பார்ப்போம். ரொம்ப வந்து யார் சூப்பராக போடுறான்ற அந்த ஒரு காம்படிஷன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இந்த நேரத்தில் உங்கள் எல்லாரையும் கோலம் போட்டிக்காக சந்திக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தமிழகம் அப்படிங்கிறது 2-3 விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஒன்று ஆன்மீகம், மற்றொன்று விருந்தோம்பல், அடுத்ததாக நம்முடைய பாரம்பரியம். இந்த 3க்கும் ரொம்ப நாம் வந்து புகழடைஞ்சிருக்கோம். அந்த மண்ணில் நம்முடைய பாரம்பரியத்தை போற்றுவதற்காக எடுக்கப்படும் ஒவ்வொரு முயற்சியும் தொடர்ந்து பாராட்டப்பட வேண்டியது. கோலம் அப்படிங்கிறது இவங்க சொன்ன மாதிரி லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும், அழகாக இருக்கும். வீட்டு வாசலில் கோலம் போட்டால் ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும், வீடே மங்களகரமாக இருக்கும். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி கோலத்துக்கு அப்படின்னு சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்களுக்கான மனதிற்கும் உடலுக்குமான கோஆர்டினேஷன், மூளைக்கும் கைக்குமான கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வயதான பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, மூளை சொல்கிறத உடம்பு கேட்க மாட்டேங்கிறது, உடம்பு என்ன பண்ணணும்னு நினைக்கிறதோ அதுக்கு மூளை ஒத்துழைக்க மாட்டேங்கிறது. ஆனால் பெண்களுக்கு இந்த கோலம் அப்படிங்கிறத நாம் இன்வால்வ் பண்ணிக்க நம்முடைய மூளையும் மனதும் உடம்பும் ஒரே லயிப்பில் வரும் அப்படிங்கிறது தான் விஞ்ஞானபூர்வமான உண்மை. மார்கழி மாதம் ஏன் ஸ்பெஷல்? மார்கழி மாதம் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தான். பொங்கலுக்கு ஸ்பெஷல், கோவிலுக்கு ஸ்பெஷல், பிரார்த்தனைக்கு ஸ்பெஷல், நம்ம சென்னைனா கேட்கவே வேண்டாம், மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கு ஸ்பெஷல். ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி 1000 ஆண்டுகளாக பெண்கள் மார்கழி மாதத்தில் கோலம் போடுறது அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒரு செய்தியை நான் சொல்கிறேங்கிறது கிடையாது, ஒரு நினைவூட்டல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். எதற்காக என்றால், மார்கழி மாதம் தான் அந்த ஓசோன் லேயர் வந்து கீழே வரும். அதனால தான் ஆண்கள் வந்து பஜனை பண்ணிட்டு வெளியில போவாங்க, பெண்கள் கோலம் போடுவதற்காக வெளியே வருவார்கள். அந்த மாதிரி கோலம் போடுவதனால் அந்த ஆண்டு முழுவதற்குமான நம்முடைய ஆரோக்கியத்திற்கு அது உத்தரவாதத்தை அளிக்கும் என்பதற்காகத்தான் மார்கழி மாதத்தில் விடியற்காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்து கோலம் போடணும் அப்படின்னு நாம வச்சிருக்கோம்.
என்ன பண்றேனோ அதை நீங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஊருக்கு வந்து சொல்லாம, உங்க ஊர்ல எது ரொம்ப முக்கியமோ, எது ரொம்ப நல்ல விஷயமோ அந்த விஷயத்த நாங்க அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதுதான் நம்முடைய பாரத பண்பாடு. அந்த வகையில் ஸ்ரீ லெதர்ஸ் சுஷாந்தோ தேவ், பூஜா தேவ் அவர்களை மனப்பூர்வமாக வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். நிறைய விஷயம் நம்ம வந்து சொல்லலாம். மேமே நிறைய விஷயம் சொன்னாங்க. எனக்கே வந்து புதுசா நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதே போல பனி மழையுடன் இசை மழையும் பொழிந்திடும் மார்பிள் சீஃப் கெஸ்ட் டு கம் ஃபார்வர்ட் ஃபார் தி பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். மிஸ்ஸஸ் பூங்கடி, பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுங்க. மிஸ் பூங்கடி, எஸ், she is a constant participant. Every year அவங்க participate பண்ணிட்டு இருக்காங்க. And also she is also been a winner. Every year she is getting this. Call upon Mrs. Revati Srinivasan. We are participating and every year அவங்க ஒரு வின்னரா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸலண்டான ஒரு கோலம் போடுறதா இருக்கட்டும், பவலமணி சுரேஷ்குமார், மிஸ்ஸஸ் பவலமணி சுரேஷ் கிளாஸ். இவங்களும் பார்த்தீங்கன்னா every year she is continuously supporting our kolam competition. This is Jhansi Rani. Please give her a big round of applause. Next I would like to call upon Ms. Saranya. Winners எல்லாரும் லாஸ்டா போட்டோ செஷன் இருக்கு. So kindly please to stay back. Next I would like to call upon Ms. Niveda. Once again audience, please give your big round of applause for all the winners. The Negro winners plus other winners too, please to give a big round of applause. Anani from Tanjavur.